கோவலனின் கையில் இருந்தது கோபுரம் தேவியின் காற்சிலம்புகள். அது கோபுரம் தேவியின் காற்சிலம்புகள் அல்ல, கோவலன் தேவியாம் இந்த கண்ணகியின் காற்சிலம்புகள். நம்ப முடியாது என்னால். உன்னை யார் நம்ப சொன்னது? நம்புவதற்கு நீ யார்? குற்றம் சாட்டப்பட்டவனா? குற்றவாளி நீ. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கு கிடையாது. இதோ இங்கு இருக்கிறார்களே அரும்பெரும் சான்றோர்கள், மண்ணின் மைந்தர்கள், இவர்கள் சொல்லட்டும் ஒரு நல்ல தீர்ப்பினை. அதற்கு ஆதாரம்? 1000 கேள்விகள் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக்க துணிக்கிறாயா பாண்டியா? இதற் போன்ற எனது மணவாளனை ஒரு கேள்வி கேட்டிருந்தால் நீதி வாழ்வா நெடுஞ்சேர் என்ற பெயர் பெற்றிருப்பாய். இதோ எனது ஒற்றை கால் சிலம்பு. இதனை விதான் விற்க வந்தால் எனது மணவாளன். ஆனால் அவர்களை அபாண்டமாக கொன்று விட்டார் இந்த மாபாவிகள். பாண்டியனே, கோபிரந்தேவின் கால்கள் இருப்பது முத்துப்பறல்களா மாணிக்க பறல்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என் காலில் சிலம்புகள் இருப்பதோ மாணிக்க பறல்களா? எங்கே பார்க்கலாம்? தேவி உன் சிலம்பை பார்த்தாயா? முத்துப்பறல்கள். மற்றொன்று மாணிக்கங்களா? இது மாணிக்கங்கள் இல்ல பாண்டியா, தர்மம் வலிக்கின்ற கண்ணீர் துளிகள். இன்னும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதோ எனது மற்றொரு கால் சிலம்பு. என்ன பாண்டியா, தலை தொங்கி விட்டதா? நீதி தவழ்ந்து விட்டதா? பாண்டியனின் நீதி அறம் அறம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதா? 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் உன் கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எல்லாம் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? மதிக்கட்ட அரசனுக்கு எதற்கு மணிமகுடம்? கொடுங்கோல் ஆட்சிற்கு எதற்கு செங்கோல்? நீதி வழங்கிய நீ எல்லாம் ஒரு அரசனா? ஆராய்ந்தோருக்கு தீர்ப்படிக்காத உனக்கு எதற்கு அரண்மனை அரியணை? நீ எல்லாம் ஒரு அரங்காக்கும் அரசன். ஒரு தொழில் செய்ய வந்த கொல்லனின் பொய்யுரை கேட்டு நீதி தவறிய நானோ அரசன்? இல்லை இல்லை, நானே கல்வன். இனி என் உயிர் இங்கு தங்காது. அரசே அரசே, கவர்ந்த செங்கலை உயிர் கொடுத்து நிமித்தி விட்டீர்களே அரசே, இனி என் உயிர் இங்கே நீதிக்காது. அழியட்டும், பாண்டிய நகரமே அழியட்டும். தேர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணி அந்த பணியிலே முழுமையாக என்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றினேன். அதற்கு அனைவருமே இங்கே நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அந்த தம்பி ராகவ் நினைக்கிறேன், ராகவ் தான் ராகவ், இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வேணும்னு கேட்டார். இதுதானே கேட்ட? 2 பஸ் ஸ்டாண்டும் போட்டு கொடுத்துட்டோம். 2 பஸ் ஸ்டாண்ட் வேணும்னு கேட்டார். இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்டு கேட்டோம். சைக்கிள் ஸ்டாண்டு இன்னைக்கு கவர்மெண்ட் என்ற நிறுவனத்தின் சார்பாக அதை திறப்பு நடத்துறதுக்கு நாங்கள் தேதி, அவரு பாவம் அதை நமக்கு பெற்றுத்தந்த அந்த மேலாளர் இன்றைக்கு வெளிமாநிலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வச்சு திறக்கணும்ட்டு அதற்கான அந்த காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மாணவர்கள் எல்லாம் உணவு இருந்தக்கூடிய அந்த டைனிங் ஹால் ஒன்று கேட்டிருக்கோம், அதை செப்பரேட்டு தரன்னு இருக்காங்க. ஆக பல்வேறு வசதிகள் இன்றைக்கு. என்னை பொறுத்தவரை, இந்த பள்ளியை பொறுத்தவரை நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது அதிக அளவிலே கல்வி பணிக்கு எங்களை ஒப்படைத்துக் கொள்வோம். அது பள்ளிக்கு தேவையான கட்டிட வசதியாக இருந்தாலும் புரியுதுங்களா? அதே ஆம்பளை பையன் நான் பெற்றது. அவங்க 3 மாசம் அங்க கண்காணிச்சு அவங்க படிச்சதுனால உட்கார்ந்து அந்த படிப்புல கவனம் செலுத்தி படிச்சதுனால 1026 மார்க் பெற்றாங்க. அதே போல நீங்களும் படிப்புல கவனம் செலுத்தினீங்கன்னா அதுக்கு மேல நீங்க மதிப்பெண்கள் பெறலாம் என்று இந்த நேரத்துல உங்களுக்கு கூறி மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் தேர்ச்சி முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க.
ஒவ்வொரு நீங்க ரிசப்ஷன் எல்லாம் போனீங்கன்னா கல்யாணம் இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நம்ம ஸ்கூல்ல பண்ணணும் சார் அப்படிங்கிறதுக்காக முதலா பண்ணியிருக்காங்க. யுவன்ராஜ் எந்திரிக்கலாம். கிரி 2 பேருக்கும் பள்ளியின் சார்பாகவும் அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ கண்ணா. அடுத்தபடியாக விருந்தினரை கௌரவித்தல் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி சரஸ்வதி மனோகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். அமைதியின் சிறுவமாக இருக்கும் காஞ்சிபுரம்